ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெரிய மாலை முழுக்க முழுக்க ரோஸ் அதிலே போட்டோம்னா அது ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் அந்த ரோஜா செடி அந்த அதில் வர்ற பூ வந்து அந்த செடியை பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் முள்ளு தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த செடியை பிடிக்காது, ஆனால் எதை தான் பிடிக்கும்? ரோஸை தான் பிடிக்கும். அந்த செடியை மட்டும் கொடுத்தா அந்த அந்த செடி மட்டும் அந்த அந்த பூவை மட்டும் அது கொண்டு வரலைன்னா அந்த ரோஜா செடிக்கு மரியாதையே கிடையாது, அது தூக்கி போட்டுருவாங்க. முள் செடி அது, அது ரோஜா அதில் வர்றதுனால தான் அது வந்து எல்லாருக்கும் மதிப்பு. அதே போல் நம்ம ஆனால் அந்த முள் செடி இல்லாமல் என்ன இல்லைன்னா அந்த பூ இல்லை, அது இருக்கிறதுனால தான் அந்த பூ வருது. அதனால நம்மளையும் ஆண்டவர் வந்து சில நேரத்தில் வந்து கத்தர் இந்த அட்மாஸ்பியரில் கத்தர் எப்படி வைக்கிறார் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். நீங்கள் ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படலாம், ஆண்டவர் என்னை ஏன் இங்கே என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க, இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஏன் என்ன வச்சிருக்கிறீங்க, என்னை வெளியில் கொண்டு போங்க, எனக்கு இந்த 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 ஆட்களோட வந்து ஏன் நீங்கள் என்னை இணைச்சிங்க, இந்த மக்களோட நான் ஏன் இருக்கணும், இவ்வளவு ஒரு மோசமான ஜனங்களுக்குள்ள என்ன நீங்க கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சங்கடப்படலாம். ஆனா எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார்னா நம்மை அவர்களை விட வாசனை கொடுக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கத்தர் வந்து நம்மளை கொண்டு போய் கத்தர் அமர பண்ணுறார். அதனால வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையை வச்சு வந்து நம்ம யாருமே வந்து வருத்தப்பட வேண்டியதே இல்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம அந்த முள்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் எவ்வளவு வாசனை கொடுக்கிறதா மாறுகிறதோ அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாசனை கொடுக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவார். நம்ம அங்கே இருக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும். அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல தனியாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரம்மா, நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நீ இருந்தாலும். அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து உட்கார வைக்கிற இடம் வந்து கொண்டு போகிற இடம் வந்து சில நேரத்தில் ரொம்ப நல்ல இடம் கிடையாது. எந்த இடம் அப்படின்னு சொன்னா நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நீ அங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக நம்மை பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் ஆண்டவர் ஏதாவது ஒரு குடும்பத்தோட ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த குடும்பம் வந்து வெளித்தோட்டத்திற்கு பார்க்கறதுக்கு நல்ல குடும்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது அது ரொம்ப பொல்லாத குடும்பமாக இருக்கலாம். ஆண்டவர் வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட என்ன குடும்பத்தை கொண்டு போய் இணைச்சாரே, என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி இணைச்சிட்டாரே, இந்த குடும்பத்தோட நான் எத்தனை வருஷம் நான் காலந்தள்ளம் போகிறேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் வந்து நடத்த போகிறேன், இவங்களுடைய கேரக்டர் சேஞ்சே ஆகாது, இந்த மாதிரி ஒரு ஜனங்களோட நான் சேர்ந்ததே இல்லை, நான் சேரக்கூடாதுன்னு நினச்சேன், அப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் எதுக்கு வச்சாரு அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சாலும் அந்த இடத்துல உங்களை அவர்கள் நடுவில் கத்தர் சாட்சிகளாய் வைக்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் வேணா அப்படி இருந்துட்டு போட்டோம், அவங்க எண்ணங்கள் அப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க அந்த இடத்துல வச்சு நீங்க வாசனை கொடுக்கிறவர்களாய் கத்தர் உங்களை மாற்றுவதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையாய் எனக்கு இறங்குவீராக. ஆமென். அப்போதான் அந்த ஊழியமாக இருந்தால் கூட கர்த்தர் வந்து நமக்கு சில பிடிக்காத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது அந்த இடம்தான் வந்து நமக்கு ரொம்ப ஊழியம் செய்கிறதற்கு திறந்த வாசலாக இருக்குது. பாருங்க, நீங்கள் நார்த்தெல்லாம் போய் பார்த்துனீங்கன்னா நார்த்தில் எல்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கே கொடுமையாக கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா அங்கே வந்து அது ஊழியத்திற்கு ஏற்ற இடம் இல்லை, ரொம்ப வந்து வசதியாகவும் அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் என்ன அப்படின்னா ரட்சிப்பு நடந்துகிட்டே இருக்கும். பிசாசு சாதாரணமாக ஒரு பிலீவர் போய் ஜெபம் பண்ணா கூட அங்கே என்னென்னா சில இடத்துல பிசாசு ஆடும், பாட்டு பாடும்போது பிசாசு ஆடும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நோய் சரியாகும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆண்டவரை குறித்து அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய மிராக்கள் ஊழியத்துக்கு ரொம்ப திறந்த வாசலாக இருக்கும். அதனால் ஆண்டவர் வந்து நம்மை வைத்திருக்கிற இடம் நமக்கு கடினமான இடமா இருந்தாலும் அதில் நின்று தாண்டக்கூடிய பலத்தை இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் மகனுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை கத்த தருவார், உங்கள் மகளுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை தருவார். நான் கொண்டு போய் என் பிள்ளைய ஒரு பொல்லாத குழிக்குள்ளே நான் போட்டுட்டேன்,
நான் ஒரு பொல்லாத இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய போட்டுட்டேன், நான் இப்படி போய் ஏமாந்துட்டேனே, இப்படி இவங்களுக்குள்ள நான் போய் என் பிள்ளைய கொடுத்துட்டேனே, நான் சிக்கிட்டேனே இந்த குடும்பத்துக்குள்ள, இல்லைன்னா இந்த அட்மாஸ்பியருக்குள்ள என் பிள்ளை இப்படி போச்சு, இந்த இடத்துல என் பிள்ளைக்கு இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், கர்த்தர் உங்களை எந்த இடத்துல கொண்டு போனாலும், ஆமேன், முள்ளுகளுக்குள்ளேயும் ஆமேன் தேள்களுக்குள்ளே நம்ம இருந்தாலும் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி அந்த இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளைகளை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வைப்பார். ஆமேன். அந்த இடத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த வைப்பார். அந்த இடத்துல கர்த்தர் ஆச்சரியமாய் இந்த பிள்ளையை கர்த்தர் நடத்துவார். அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஏசப்பா. அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை ஒன்றும் சேதமில்லாமல் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு சுடரொளி பட்டயத்தை உங்களுக்காய் கர்த்தர் வைத்து, ஆமேன், ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்து, ஒரு மன தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி, அப்பா, எந்த இடத்துல நீர் எங்களை வைத்தாலும் எங்களை கிருபையாய் நடத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஓட மாட்டேன், நான் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரயாசப்பட மாட்டேன். அந்த இடத்துல ஆண்டவர் எனக்காக என்ன எவ்வளோ காலம் வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. பட் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார், யாருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய அட்மாஸ்பியர் சரியாகட்டும், நான் சரியாயிருவேன் அப்படின்னு எந்த பிள்ளையும், அதான் கர்த்தர் சொன்னது மாதிரி, முள்ளுகளுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளே நீ கடந்தாலும். அப்போ நீங்க எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நல்லா எல்லாருமே அந்த வசனத்தை எடுங்களேன். மனுபுத்திரனே, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஆமென். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். அடுத்த வசனம். ஆமென். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்ப மறுபடியும் இந்த 2 வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நல்லா கவனிச்சுக்குங்க. ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருமே இது மரணம் வரைக்கும் இந்த 2 வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய டைவோர்ஸ் கேஸ் எதனால ஆகுது அப்படின்னா, இந்த 2 வசனத்தை அவங்க மனப்பாடமா தெரியாதனால தான். இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவி பிரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 வசனத்தை நிறைய பேருக்கு சரியாதனால தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சண்டை ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு வேலைக்கு போகாம நான் அந்த இடத்துல போக மாட்டேன், அந்த இடம் மோசமான இடம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த 2 வசனம் சொல்லாதனால தான். கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அடுத்த வசனத்தை கூட. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல் கலகக்காரராயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்
சரி, ஓகே. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா வந்து தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நான் உன்னை எங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கலக வீட்டார் கலகம் பண்ணுகிற ஜனங்களுக்குள்ள நான் உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறேன். இந்த கலக வீட்டார் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நெரிஞ்சல்களுக்குள்ளும் நெறிஞ்சி முள். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஐயோ, ரொம்ப இரிட்டேட் ஆகும், நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். நீங்க அதுக்கு உள்ள போயிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா செத்துறலான்னு தோணும். அந்த அளவுக்கு நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும். முள் இருக்கிற இடத்துல போனா நம்ம சமாதானமா போட முடியுமா? நீ தங்கி இருந்தாலும், தேள்களுக்குள் நீ வாசம் பண்ணினாலும். அப்போ நீ இருக்கிற அந்த கலக வீட்டாரை குறித்த கேரக்டரை ஆண்டவர் சொல்றாரு. அவங்க முதல்ல எப்படி இருப்பாங்கன்னா, நெரிஞ்சலை போல இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க முள்ளு போல இருப்பாங்க. மூணாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க தேளை போல இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து இதே மாதிரி ஒருவேளை இருக்கலாம். நீங்கள் நெரிஞ்சல்களுக்குள்ளே இருக்கலாம். நெரிஞ்சு முள் எவ்வளவு வேதனைப்படுத்துமோ அதே போல உங்களை வந்து நெருக்கிட்டே இருக்கலாம். அகைன் வந்து முள்ளு மாதிரி உங்களை குத்திட்டே இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் வந்து முள்ளுகளை போல உங்களை குத்திட்டே இருக்கலாம். ஐயோ, முள்ளு மாதிரி குத்துறாங்க பாஸ்டர், எப்போனாலும் என்ன குத்திட்டே இருக்கிறாங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தேள்களுக்குள்ள. தேள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய கொடுக்க வச்சு நம்மளுக்கு கொட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு பிராணன் போற மாதிரி, உயிர் போற மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி இடத்துல நீ வாசம் பண்ணினாலும் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவருடைய முகத்திற்கு நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. அவர்களை குறித்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர்கள் கலக வீட்டார். ஆனா அடுத்த வசனத்துல சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்படின்னா அவரை ஆண்டவர் வந்து இந்த தீர்க்கதரிசியை எதுக்கு அவங்களுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. உங்களை அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் எதுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? உங்களை அந்த வீட்டோட எதுக்கு ஆண்டவர் சேர்த்தாரு? உங்களை அந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் எதுக்கு கொண்டு போய் வச்சாரு? அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொன்னார், என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் எதுக்கு கொண்டு போனேனோ அதை மட்டும் நீ பாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் எதுக்கு கொண்டு போய் இருக்கிறாரோ அதை மட்டும் செய். அவங்க கலகக்காரர்னு எனக்கு தெரியும், அவங்க நெரிஞ்சல் மாதிரி உன்னை பண்ணுவாங்கன்னு தெரியும், முள்ளு மாதிரி உன்னை குத்துவாங்கன்னு தெரியும், தேளு மாதிரி உன்னை கொட்டுவாங்கன்னு தெரியும். ஆனா உன்னை நான் எங்க தான் வச்சிருக்கிறேன்? கேட்கல? ஒன்னும் அங்கதான் வச்சிருக்கிறேன், ஒன்னு அங்கதான் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒன்னும் பெரிய ரொம்ப சந்தோஷமான இடத்துல வைப்பேன்னெல்லாம் வாக்கு கொடுக்கல. ஒன்னு அப்படி பஞ்சுமத்தைக்கு மேல வைப்பேன்னெல்லாம் நான் வாக்கு கொடுக்கல. அதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் உன்னை நான் வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் உன்னை சுற்றி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சொந்தத்துக்குள்ள தான் உன்னை இணைச்சேன். ஆனா நீ நெரிஞ்சலை பார்த்து, முள்ளை பார்த்து, தேள்களை பார்த்து மனசை தளரோட இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனுடைய மனசுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்? இவங்க என்ன முள்ளு மாதிரி குத்துறாங்க, நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க தேள் மாதிரி என்ன கொட்டுறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் வாயில நான் என்ன வார்த்தையை சொல்றேனோ அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல், அவர்களுக்கு சொல். அவங்க கலக வீட்டார் என்கிறது யாருக்கு தெரியும்னா, ஆண்டவருக்கும். தெரிஞ்சுதான் நம்மளை, நிறைய பேருக்கு தெரிஞ்சா ஆண்டவரே கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. ஆமாப்பா, தெரிஞ்சுதான்ப்பா உன்னை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறேன். உங்க பிள்ளைய தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இந்த குடும்பத்தோட ஏன் என்னை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, அது தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அந்த இடத்துல மனம் தளர வேண்டாம், அந்த இடத்துல வெறுப்பை கொட்ட வேண்டாம், அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல என்ன செய்ய உன்மேல் வைத்திருக்கிறேனோ அந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சிரு, மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், மற்றதை ஆண்டவர் செய்வார். நம்ம வந்து
எந்த குடும்பத்துக்குள்ள போனாலும், எந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள போனாலும், ஆண்டவர் எல்லாரும் இப்ப இந்த விஷயத்துக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்ன எதுக்கு கொண்டு போனீங்களோ அந்த காரியத்தை நான் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும். என் பிள்ளை அந்த இடத்துல என்ன காரியத்திற்காய் கொண்டு போனீரோ அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறதற்கு அவனுக்கு, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் பலன் தருவீராக. எங்க குடும்பத்தை எதுக்கு அந்த இடத்துல கொண்டு போனீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென். சில பொறுப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, திருச்சபையிலே இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், எங்கேயாவது உங்க தலை மேல பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது, இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுப்பு அப்படின்னு சொல்றது பஞ்சமெத்த மேல உட்கார வைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு பொறுப்பு தான் கர்த்தர் கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசன பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறாரு? அப்ப நீங்க ஊழியம் செய்ய போகிற இடத்த ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து, இதோ நான் உங்களை ஆடுகளுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்களேன். நான் உங்களை ஆடுகளுக்குள்ள அனுப்பல, ஓநாய்க்குள்ளையும் பன்னி கூட்டத்துக்குள்ளையும் தான் அனுப்புறேன்னாரு. அப்போ ஆண்டவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு? நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பென்ஸ் பாஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும். இதோ மகளே, உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறேன், உன் மாமியார் உன்னை தாங்கு தாங்கு என்று தாங்க போகிறார்கள், உன் மருமகள், நீ கால் மேல் கால் போட்டு உட்கார்வீர்கள், மருமகள் வந்து காஃபியை கொண்டு உங்களுக்கு தருவார், இதுதான் கர்த்தருடைய சித்தம், உனக்கு ஒரு மருமகள் அமைவார்கள், அந்த மருமகள் இது நகோமிக்கு அமைந்ததை விட அப்படியே அப்படி ஒரு ரூத்து அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம், அப்படிதான் நடக்கணும். இல்லை, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்மளை நல்ல இடத்துல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து பொறுப்புகளை கையில் கொடுக்கும்போது சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் எங்கே தான் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், முள்ளுகளுக்குள்ளேயும், ஆமென், நெரிஞ்சல்களுக்குள்ளேயும், முள்ளுகளுக்குள்ளேயும், தேள்களுக்குள்ளேயும். அப்படியே கணவனாரை குறித்து சொப்பனம் பார்த்து, உனக்கு ஒரு நல்ல யோசேப்பை போல ஒரு கணவனார் வருவார், அவ்வளோதான், அமைதியான ஒரு புருஷனாக இருப்பார் அப்படின்னு நம்ம உடனே ஜெபம் பண்ண உடனே அப்படிதான் நடக்கும் அப்படின்னு. எப்பவும் யோசேப்பை மாதிரி இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தின்படி நீ கலக வீட்டார் என்று எனக்கு தெரியும், ஆனால் உன் வாயில வைக்கிற வார்த்தையை நீ அவர்களுக்கு பயப்படாமல் தைரியமாய் சொல்லு, உன் கூட நான் இருப்பேன், அந்த இடத்துல உன்னை நான் நடத்துவேன், உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்றாரு, நான் தான் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் தான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போனேன், அந்த குடும்பத்தோட நான் தான் உன்னை இணைச்சேன், அந்த வேலை ஸ்தலத்துல நான் தான் உன்னை இழைச்சேன். நீ முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க தேள்களுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க நெரிஞ்சலுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், அவங்க கலக வீட்டார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா இது அறிந்திருந்தும் ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தோட, அந்த வீட்டோட, அந்த மனுஷனோட கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் வாயிலே நான் வைத்திருக்கிற வார்த்தையை நீ சொல்லு என்று தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது போல, நான் உனக்கு என்ன சொல்றேனோ, எந்த நோக்கத்திற்காக இணைத்தேனோ, எந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தேனோ அதுல நீங்கள் நிலைத்திருங்கள், அதுல நீங்க தைரியமா இருங்க, அந்த காரியத்தை மட்டும் செய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் கர்த்தரே கைகூடி வர பண்ணுகிறதற்கு வல்லவர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமென். Thank you ஜீசஸ். ஆமென். உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புறேன். ஆனாலும் நீங்க வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளுக்குள்ளே, எல்லாரும் கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல வைத்திருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஏசப்பா எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய மகிமையை இப்பொழுது கர்த்தர் தருவீராக. ஆமென். இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளை இடுவாராக.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க. அப்பா, முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், ஆமென், நெரிஞ்சலுக்குள்ளே இருந்தாலும், ஹல்லேலூயா, தேள்களுக்குள்ளே இருந்தாலும், ஆமென், நாங்கள் செய்ய சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஷீ ஷார்ப் மைனர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் திறந்ததை அடைப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. அவர் அடைக்கிறதை ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. தகப்பனே, இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யாருடைய சூழ்நிலை விரோதமா இருக்குதோ, யாருக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறார்களோ, ஆண்டவர், எந்த பிள்ளை அப்பா என்னால முடியல, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட நான் வந்து சிக்கிட்டனே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்க இருக்க கர்த்தர் அந்த குடும்பத்தை தைரியப்படுத்துவீராக. அந்த பிள்ளையை கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. அந்த மகனை ஆண்டவர் தைரியப்படுத்துவீராக. என்ன நோக்கத்திற்காக கூட்டிக் கொண்டு போனீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் கட்டளை இடுவீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் இப்ப சொல்லு. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் சத்தமா இருந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடு வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடு வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் சொல்லிக்கொண்டே இல்லை இல்லை.
இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கைகளை மேல தட்டி இல்லை 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 இயேசுவே, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோட சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், பிடிக்காத சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வைக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும். இந்த பிடிக்காத சூழ்நிலை அப்படின்னு சொல்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அனுமதிக்கிற ஒரு பாதை தான். அதான் நான் முதல்ல உங்களுக்கு இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வரல. அவர் நினைச்சிருந்தா என்ன சூழ்நிலையில் அவர் பிறந்திருக்கலாம்ல, ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களுக்கு அன்னைக்கு ஒருவேளை ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்த ஏரோது ராஜாவினுடைய வீட்டில் அங்கேயே ஒரு குடும்பத்தை ரட்சித்து ஒரு கன்னியினுடைய வயிற்றுல பிறந்திருந்தாருன்னா அன்னைக்கு இருந்தவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்போம், இயேசு பிறந்ததே ராஜா வீட்டிலயா, நம்ம ராஜா வீட்டில் பிறக்கணும்யா, கோடீஸ்வரனா இருக்கணும்யா அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவர் என்னன்னா, யாருக்குமே பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர் எங்க அப்படின்னு சொன்னா அந்த மாட்டு தொழுவத்துல. அது நம்ம கஷ்டமா இருக்கும்ல, சரி இங்கே போய் நிறைய பேர் ஃபர்ஸ்டெல்லாம் இந்த கிறிஸ்டியானிட்டியை தாக்கி பேசும்போது குற்றப்படுத்தும் போது இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க. என்ன இருக்காங்கன்னா, கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னால் கீழ் ஜாதி கடவுள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏழைங்க, அவங்க சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நிறைய அந்த பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு திர்ற நிறைய பேர் நம்ம கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது கீழ் ஜாதி கடவுளுடைய ஜனங்களுடைய கடவுள், அது மோசமான அப்படின்னு அந்த ஒரு தேவையற்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள பரம்பி இருக்குது. ஆனா உண்மையா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம யாரு, நம்ம ராஜா வீட்டினுடைய பிள்ளைங்க அப்படின்றது அது வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தரை ருசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. கர்த்தரை என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ருசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப தெரியும், கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில ஒருவருமே இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல தான் பிறக்கும் போது ஒரு நல்ல அட்மாஸ்பியரை ஆண்டவர் கொண்டு வராம நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல தான் ஆண்டவர் அப்படியே பிறந்து அவர் வளர்ந்து. அதான் இது கேட்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கிறாங்கல்ல, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? அப்புறம் உத்தம கபடற்ற இஸ்ரவேல் நாகிய நாத்தான்வேல் ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறவர். நாத்தான்வேலை குறித்து ஆண்டவரே சொல்லும் போது சொல்றார், நீ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அவ்வளவு நல்ல மனுஷனே அவனை கூட்டிட்டு பிலிப்பை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ எல்லாம் அவர் எந்த ஊருக்காரர் இருப்பா? முதல்ல எடுத்த உடனே என்னதான் கேட்கிறான், அவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா அவனுடைய மைண்ட் செட்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்க கிடையாது. அந்த ஊர்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கேட்கிறாரு. நீங்க யோவான் 1:46 வாசிக்கும் போது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு என்ன சொன்னார்னா, வந்து பார். ஆமென். அதான் நம்ம நிறைய பேருக்கு கிறிஸ்டியானிட்டியில பார்த்தாதான் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் தெரியும் அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம். அவரை பார்த்த யாருமே யாரோடையும் ஒப்பிடவே முடியாது.
உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கும்பிடுகிற எத்தனை கோடி கடவுள்கள் இருந்தாலும் அந்த எல்லா கடவுள்களிடம் சொல்லுகிற எல்லாரை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தத்திலே உயர்ந்தவர், அழகில் சிறந்தவர். ஆமென். எல்லாவற்றிலும் அவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலையும் பெரிய தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போ பிடிச்ச ஒரு இடத்துல அல்ல, பிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இந்த உலகத்திலே இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிரோடு எழுந்து இன்னும் நம்மை வரவேற்பதற்காக ஆண்டவர் வரப்போறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் நிறைய நேரத்தில் கர்த்தர் எங்க வைப்பார் அப்படின்னா, நம்மளை பிடிக்காத ஒரு இடத்துல, பிடிக்காத ஒரு சூழ்நிலையில, நம்ம விரும்பாத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். ஆனா அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும் போது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, இல்ல வேண்டாம், எனக்கு இந்த சூழ்நிலையில இருக்க முடியாது, எனக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கல, நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் விருப்பப்பட்டது ஒண்ணு, ஆனா எனக்கு இப்ப அமைஞ்சது ஒண்ணு, இந்த இடத்துல நான் போய் எப்படி இருப்பேன், இந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்வேன், எனக்கு சுத்தமா இவங்களை பிடிக்கல, இவங்களுடைய கேரக்டர் பிடிக்கல, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில அவங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்போ அந்த இடத்துல நம்மளால இப்போ பாருங்களேன், பொதுவாக நம்ம ஒரு பஸ்லையோ ஒரு கார்லையோ எங்கேயோ இடத்துல டிராவல் பண்ணும்போது சிலருக்கு ரொம்ப என்ன அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வேர்வை ஸ்மெல்லுடைய அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும். அப்படின்னா அவங்க எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க, ஆனால் எதை தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேர்வை ஸ்மெல் அடிக்கிறத மட்டும் சிலர் தாங்க மாட்டாங்க. கோவம், அவங்களுக்கு நிறைய கோவம் வரும், இருக்க முடியாது, அந்த இடத்துல அவங்களால டிராவல் பண்ண முடியாது, எப்படா வெளியே போகலாம், எப்படா இவங்க வெளியே போவாங்க அப்படின்னு நமக்கு நிறைய. எனக்கு ரொம்ப அலர்ஜி என்ன அப்படின்னா, இந்த சாராயம் குடிக்கிறாங்க பாருங்க, இந்த தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க, அந்த ஸ்மெல்லு ஆகவே ஆகாது. ஐயோ, ஆனால் எப்படின்னாலும் அது அந்த ஸ்மெல் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். எங்கள் அப்பா ரொம்ப குடிகாரராக இருந்தனாலையோ இல்லை எங்கள் வீட்டிலேயே பிராண்ட் ஷாப் இருந்தாலே தெரில, எந்த மனுஷனும் இந்த சிகரெட் அடித்தாலும், அவங்க தண்ணி அடிச்சுக்கிறவங்கள அவங்க என்னதான் பாக்கு போட்டாலும் நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்மெல்லு தெரியும். அந்த ஸ்மெல்லு மட்டும் நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. எப்பா, ஒரு குடிகார பையன் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிறானே, என்னென்ன ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இவனுக்கு பக்கத்து இடத்துல ஒரு சீட்டு கிடைப்பதாக அப்படின்னு எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படியெல்லாம். ஏன்னா அவர் டிராவல் பண்ணவே முடியாது அவங்களோட. என்ன பண்ணலாம், எந்திரிச்சு சில இடத்துல எல்லாம் எந்திரிச்சு வெளியவே போயிருக்கிறேன், வேணாப்பா நான் அடுத்த பஸ்ல கூட வந்திருக்கிறேன், நீ டிக்கெட் காசை கூட வச்சுக்கோ, நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர், அந்த ஸ்மெல்லு பிடிக்காததுனால நம்ம சமாதானமா டிராவல் பண்ண முடியாது. ஸோ இது ஏதோ ஒரு பஸ்ஸு, ஒரு காரு, இல்லைன்னா ஏதோ ஒன்று சின்னதுக்கு போகிறோம், பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வராது. ஆனால் சில முக்கியமான பிடிக்காத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வைக்கும்போது, அந்த இடத்துல நீங்க இருக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பின்விளைவு அதிகமாகும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையே இழக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க, நிறைய நியூலி மேரிடு, ஒரு புது வாழ்க்கைக்குள்ள இணைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்கள கொண்டு போய் வைக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, அவங்களால அந்த காரியத்தை தாண்டவே முடியல, அந்த இடத்துல அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனையா இருக்குமே, ஆனால் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத குணம் உள்ள, உங்களுக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்கள் உள்ள, பிடிக்காத பாஷையே பேசுகிற யாரோ ஒருத்தர் மத்தியில ஆண்டவர் உங்களை கொண்டு போனதுனால, உங்க அம்மாவை நீங்க குற்றம் சொல்லி, உங்க அப்பாவை குற்றம் சொல்லி, சூழ்நிலையை காரணம் காமிச்சு அந்த இடத்துல இருக்க முடியாம, நான் இந்த இடத்துல எனக்கு வேண்டான்னு யார் மனசுல நினைச்சிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நேருக்கு நேரம் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு தான் பேசுகிறார். முள்ளுகளுக்குள்ளே நீ இருந்தாலும், நீ நெரிஞ்சல்களுக்குள்ளே நீ இருந்தாலும், தேள்களுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனுக்கு பயப்படாமலும் அவர்களுக்கு முன்பாக நீ கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னுடைய வாயிலே வைக்கிற வார்த்தையை நீ அவர்களுக்கு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீ அவர்களுக்கு சரியாக செய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்க யாராவது ஒருத்தர்
எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல, இந்த கணவன் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களா? ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களால ஏத்துக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, நீங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்றீங்களா? இதுல இருந்து வெளியவே வர முடியல, உள்ளேயும் இருக்க முடியல, தப்பு பண்றணும் அப்படின்னு எனக்கு தெரியுது, வேற என்ன, நான் தான் அதனால தான் கோவப்படுறேன், அதனால தான் ரொம்ப எனக்கு எரிச்சல் ஆகுது, நான் ரொம்ப திட்டுறேன் பாஸ்டர், இதுக்கப்புறம் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லை, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. இல்ல, உன்னுடைய பிடிக்காத சூழ்நிலையில, அந்த நெரிஞ்சல்களுக்குள்ள, அந்த முள்ளுகளுக்குள்ள, அந்த தேள்களுக்குள்ள உங்களை கொண்டு போய் வைத்தது கர்த்தர். உங்களுக்கு அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். அந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நீங்க போயிருக்கிறீங்க, விருப்பத்தின்படி தான் போயிருக்கிறீங்க. ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். மகளே நீ கலங்காதே, மகனே நீ கலங்காதே. அவர்கள் கலக வீட்டார், அவர்கள் அதற்காகவே என்று உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யாருக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பலப்படுத்தி, ஓ ஹalleluya, தைரியப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர்ல, ஒரு பிடிக்காத ஒரு இடத்துல, ஒரு பிடிக்காத ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க வேதத்துல ரொம்ப அழகா வாசிக்கும் போது சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. சவுல் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணின உடனே அவனை பிடிக்காத ஒரு கூட்டம் வந்துருது. ஒரு பிடிக்காத கூட்டம் வரும்போது அவனுக்கு எதிராய் பேசுகிறார்கள். பேலியாளின் மக்களாகிய சிலர் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை அசட்டை பண்ணினார்கள், அவனை அசட்டை பண்ணினார்கள். ஆனா அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லும், அவனோ அது காது கேளாதவன் போல இருந்தான். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக பிடிக்காத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்க விடக்கூடாது. நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை பிடிக்காத ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும் போது அந்த சூழ்நிலை உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா, மன அளவில் உங்களை பாதிக்க கூடாது. பாருங்க, எல்லாருமே இவனை ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே ஐயோ நமக்கு ஒரு ராஜா கிடைச்சாரு, எல்லாரோடையும் ஹைட்டான ராஜா, எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு அவங்க ஒவ்வொரு கிஃப்ட் கொண்டு கொடுக்குறாங்க. ராஜா இதான் உங்களுக்கு, எனக்கு பிடிச்சது, நான் வரைஞ்சேன் அப்படின்னு கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா சிலர், பேலியாளின் மக்களாகிய சிலர் இவனா எவன் பண்ணாதான் இவன் பண்ண போறான், இவன் பண்ணி என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பேலியாளின் மக்களாகிய சிலர் அவனை அசட்டை பண்ணி, அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா அவனை எடுக்காம அசட்டை பண்ணி அவனை காணிக்க கொண்டு வராம இருக்கும்போது, இல்லப்பா நீ பண்ண எந்த பிரச்சனையும், நீ என்ன வேண்டான்னு ஒதுக்கி தள்ளினது, நீ என் மனசை கஷ்டப்படுத்துறது, நீ என்ன ஒரு சாதாரணமான மனுஷனை போல ட்ரீட் பண்றது, இது எதுவுமே என்ன கொஞ்சம் கூட என்ன பண்ணலைன்னா பாதிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட என்ன பாதிக்கவே இல்லை. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க நிறைய பேர். எத்தனை பேருக்கு அந்த சூழ்நிலை உங்களை பாதிக்குது? நிறைய பேருக்கு ரொம்ப பாதிப்பா தான் இருக்குது. அந்த பிடிக்காத சூழ்நிலையில ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைக்கும் போது அவங்க பேசினா இரிட்டேட் ஆகுது, அவங்க நடந்துக்கிறது
கோபமாக வருது. இயேசுவே எப்படி இப்படி? உடனே இவங்களுக்கு கலக்கம், தூக்கம் இல்லை, யோசனை, டென்ஷன். அந்த அந்த அட்மாஸ்பியர் வித்தியாசமாக இருக்கிறதுனால அது இவங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது. நிறைய பேர் சில வீடுகளில் எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. வாழணுமேனு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு ஒன்றுமே வேற வழி இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. இல்லை இல்லை, அந்த நிலைமையை மாற்றி உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே எதுவும் என் மனசில் என் இருதயத்தில் சேதப்படுத்தாதபடிக்கு, அதான் கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ரோட்டில் ஒருத்தர் கத்திட்டு இருக்காங்க. ரோட்டில் ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறத பார்த்த உடனே நீங்கள் உடனே வருத்தப்பட்டு, ஐயோ ஏங்க இவங்க கத்திட்டு இருக்காங்க, என்னத்தான் இவங்க கத்துறாங்க அப்படின்னு நம்ம அதை மனசில் எடுத்துகிட்டு வருவோமா? எவனோ ஒருத்தன் கத்திட்டு போகிறான், அவ்வளோதான், அப்படியே விட்டுருவோம். 100ல் 1, 101 அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அதே காரியம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயோ ஆண்டவர் வைத்திருக்கிற சூழ்நிலையோ உங்களுக்கு வந்தால், உங்களால் நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது? கடந்து போக முடியாது. நிறைய பேரால் கடந்து போக முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன ஞானத்தை கர்த்தர் தரணும் அப்படின்னா, நீங்கள் கடந்து போகிற அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக வாங்கணும். அவனோ சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவனோ காது கேளாதவனை போல இருந்தான். அவனோ, சத்தமா சொல்லுங்க, அவனுக்கு என்ன கேட்கலையாமா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு எதுக்கு காது கேட்குதோ இல்லையோ, இந்த மாதிரி யாராவது பற்றி உங்களை பற்றி பேசினாங்கன்னாலோ, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணாங்க, காரு ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும், அப்படியே உன்னிச்சு கேட்கும். என்ன பேசுனீங்க, என்ன பேசுனீங்க மாமி, என்ன பேசுனீங்க மாமி, என்ன பேசின பிள்ளை, நீ என்ன பேசுன, அப்படியா பேசுற? ஐயோ நான் அப்படி பேசவே இல்லைங்க. பேசலையா? நான் கேட்டேன். உன் வாய் முணுமுணுக்கிறத பார்த்து நான் கேட்டேன். உன் வாய் அசைவை வச்சு நான் கேட்டேன். நமக்கு ரொம்ப அதை உடனே எடுத்து அதில் கொண்டு போய் பிரச்சனை பண்ணி கஷ்டப்பட்டு, ஏன் இப்படி பேசுகிறாங்க, உடனே போய் உட்கார்ந்து அப்படியே ஓன்னு அழுது, உடனே அம்மாவை நினச்சி அப்பாவை நினச்சி குடும்பத்தை நினச்சி ரொம்ப அழுது அப்படி சிக்காகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த சத்தத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுகிறார். யாருக்காகன்னு தெரில. உங்களுடைய பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும்போது, நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் முள்ளுகளுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணுமாமா? நம்பர் 1, அது என்ன பண்ணாது? சத்தமாக சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு 2 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, அது சேதப்படுற அளவிற்கு நான் யோசிக்க மாட்டேன். சொல்லுங்க, என்ன சேதப்படுத்துகிற அளவிற்கு நான் யோசிக்க மாட்டேன். நல்லா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அது என்ன சேதப்படுத்துகிற அளவிற்கு நான் யோசிக்க மாட்டேன். ஆமேன். ஸோ நான் சென்னையில் ஒரு பிரதரோடு சேர்ந்து காரில் ட்ராவல் பண்ணேன். அப்போ எனக்கு அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் ஏற்கனவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவர் தான். ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது பிரதர், அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவர் கொஞ்சம் வேகமாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார். வண்டியை ஓட்ட ஆரம்பித்த உடனே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், இவர் கொஞ்சம் ரொம்ப டிரைவிங் ரொம்ப நாலேஜ், அவர் ரொம்ப நல்லா டிரைவ் பண்ணுவார். திடீர்னு ஒருத்தன் குறுக்கே அந்த காது இருக்குது பாருங்களேன், காரனுடைய காது, அதில் அவனுடைய பைக்கினுடைய காது அடிக்குது. அடித்த உடனே தப்பு பண்ணது அந்த மனுஷன்தான். இவர் உடனே இந்த கிளாஸை இறக்கிட்டாரு. இறக்குன உடனே அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினான் பாருங்க. அப்படியே டைரக்டா காருக்குள்ள ஒரு மைக்கை வச்சு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குது. அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, நான் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி மோசமான ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான். இவருக்கா அப்படியே முகம்லாம் மாறிடுச்சு, அப்படியே வெறி ஆயிட்டாரு, வண்டி முறுக்குறாரு. இவனை அவனை பிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்த உடனே நான் ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை, எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. 2 நிமிஷம் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு நான் சொன்னேன், பிரதர் அவனை பிடிச்சி என்ன பிரதர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டான். என்ன எந்த மாதிரி அவன் பேசிட்டு போகிறான் பாருங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இவன் இப்படி பேசிட்டு போகிறான். அவனை பிரதர் விட்டுருங்க பிரதர், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவன் போட்டோம் அப்படின்னு.
நீங்க எப்படித்தான் இப்படி கூலா இருக்கீங்களோ எனக்கு தெரில, பட் நம்மளாலெல்லாம் முடியவே முடியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா அவனை பிடிச்சி ரைன்னு ஒரு இழுப்பு இழுக்காம இழுத்துட்டு தான் கத்திரத்துல மன்னிப்பு கேட்டு தான் போயிருப்பேன், நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நானா இருந்தா கண்டிப்பா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன், நான் வண்டி சரி போப்பா நீ அப்படின்னு தான் விட்டுட்டு போயிருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா சில விஷயங்கள் ஆண்டவர் நம்மளை பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர்ல நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது அது நம்மளை என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்களேன், நம்மளை பாதிக்கவே கூடாது. நீங்க பாதிச்சிருச்சுன்னா நீங்க இன்னும் என்னவா இல்லைன்னா அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிக்குள்ள நீங்க இன்னும் வரல. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு பாதிக்குது. ஒரு பாருங்களேன், நிறைய பேர் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு காலையில நடந்ததை நினைச்சா மத்தியானம் தின்னலான்னா இருக்குது. சோ இது என்ன பண்றது? அட நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு நீ வைத்த பட்டணி போட்டு என்ன பிரயோஜனம்? அடித்து பூசி அப்படித்தானே இருக்கணும். ஹலோ, கேக்குதா இல்லையா? சத்தமா ஆமேன். நான் எல்லாம் அப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னா அன்னைக்கு கொளுத்த கன்று நமக்காக ஆயத்தமா இருக்குது. சரி, ஓகே, நம்ம சாப்பிட போன இடத்துல அட்மாஸ்பியர் சரியில்லை, சரி யூ டர்ன் சேஞ்ச் பண்ணுவோம், அடுத்து போய் சோறு தின்னாம இருந்து என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்துலயும் அப்படி சொல்லல, நம்ம அப்படி வளரணும், நம்ம அப்படி வளரணும். இப்ப பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் பேலியாளின் மகன் அப்படின்றாங்க, மோசமானவர்னு சொல்றாங்க. அவரை மேடான உயர்ந்த இடத்துல போய் நிற்கும் போது அவரை தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க, பிடிச்சி குழிக்குள்ள தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு எவ்வளவு சிலுவையில அவரை அறிஞ்சு அவ்வளவு வேதனையோட இருக்கும்போது, நீ இயேசுவானா இறங்கி கீழே வாப்பா, எப்படி இருக்கும்? காரி துப்புறாங்க. எப்படி இருக்கும்? சிலுவையில் இருக்கிற ஒரு கள்ளன், ஏன் நீ உன்னை ரட்சி எங்களை ரட்சிக்க வேண்டியதானே? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஈகோ, அந்த ஈகோ டச் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா எதுவுமே ஆண்டவரை என்ன பண்ணல. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாமே என்ன பாதிப்புள்ள நடக்குது எல்லாமே. பாருங்க, ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கண்டினியூவா ஒரு 4 வீக்ஸா ஒரு சிஸ்டர் சர்ச்சுக்கு வரவே இல்லை. அப்ப நான் பார்த்தேன், அவங்கள பார்த்து, என்ன உங்களை 4 வாரமா சர்ச்சுக்கு பார்க்கல, என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் கேட்டாங்களாமா, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டாங்களாமா. இல்ல, இது கஷ்டம்தான், இந்த பாதை கடந்து போறவங்களுக்கு தெரியும். ஏன்னா மேரேஜ் லேட் ஆகும்போது, மேரேஜ் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத, ஏசப்பா உனக்கு நல்ல திருமண வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நம்ம ஆட்களுக்கு தான் பேசவே தெரியாது. இங்கேருந்து இது ஹாஸ்பிட்டலுக்கு பை நிறைய ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறேன்ற பேர்வழியில் போய், என்ன அப்படியா, போன வாரம் ஒருத்தனுக்கு இப்படி தான் கட்டி வந்துச்சு, செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தானே நம்ம ஆட்கள். அப்படிதான் நம்ம ஆட்கள். போறது எதுக்கு? ஆப்பிள் பழத்தை எதுக்கு வாங்கணும்? யார் ஒன்று வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டாங்களா வாங்க விசாரிங்க அப்படின்னு? போறது அவங்க உடம்பு நல்லா இல்லாதவங்கள விசாரிக்க போறது தான் போறாங்க. போறவங்க என்ன பண்ணணும்? ஒழுங்கா போய், அப்படியா பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், ஏசப்பா எழுப்புவாரு, போன வாரத்தில் ஒருத்தர் பலவீனமா வந்தாரு, கர்த்தர் அற்புதம் செய்தாரு, அற்புதம் செய்த ஆண்டவருக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யறதுக்கு எம்மாத்திரம், நீங்க எழும்பிடுவீங்க, நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. போய் பைபிளை வச்சுட்டு அக்கா அப்படின்னு அழுது ஒப்பாரி வச்சு, என்னமோ பாசம் மழை அப்பதான் பொங்குறது மாதிரி, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாமா? கர்த்தரே கண்ணை மூடிட்டாரா? அவர் ஏன் பார்க்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுது ஒப்பாரி வச்சு பிரச்சனை பண்ணி, போன வாரம் அக்காவை பார்த்த இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கெல்லாம் வெளியில வச்சே, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வச்சே உள்ளே இதை பேச வேண்டும், பேசக்கூடாதுன்னு ஒரு டியூஷன் எடுத்து தான் உள்ள அனுப்பணும் போல தெரியுது. ஸோ ஜனங்கள் அப்படிதான். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஏமா இன்னுமே உனக்கு கல்யாணமா இல்லையாமா அப்படின்னு கேட்டதா அவங்க மனசுல ரொம்ப ஊண்டாயி,
என்ன கேட்டாங்க, என்ன இப்படி கேட்டாங்க, என்ன இப்படி கேட்டாங்க, கஷ்டமா இருக்குது, நான் எப்படி அவங்க முகத்தை பார்ப்பேன்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த சூழ்நிலை கஷ்டமானது தான். ஆனா நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றேன், ஆமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நமக்குள்ளது இன்னும் வாய்க்க பண்ணல, கர்த்தர் சீக்கிரமா செய்வார் அப்படின்னு அவங்க பேசின வார்த்தைகள் உங்களை பாதிக்காம இருந்துச்சுன்னா நீங்க இங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அந்த லெவல்ல நிக்கிறீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த லெவல்ல நிக்கிறீங்க. அதுதான் நீங்க ஆண்டவரோட நடக்கிறதுக்கு அடையாளம். அதுதான் நீங்க ஆண்டவரை ரொம்ப நெருங்குறதுனுடைய அடையாளம். நீங்க ரொம்ப குவாலிட்டியான பர்சன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எதுவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாதிக்கிற அளவிற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் விட மாட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரியன் பாம்பு கவ்வி பிடிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே, ஆடா ஏன்டா இப்படி உனக்கு ஒரு சோதனை பாரு, கடல்ல தப்பிச்சு வந்த இங்க வந்தோன்னு பாம்பு ஒன்ன விட்டுருச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டி பேசும்போது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த இடத்துல இருந்து உடனே எந்திரிச்சு போய் ஜெபிக்கிறதற்கு இடம் தேடி ஓடி போவோம். எங்கேயாவது மறைவிடம் இருக்கிறதா? உடனே போய், இயேசுவே என்னை இவ்வளவு அவமானப்படுத்துகிறார்களே, இவர்களுக்கு முன்பாக இந்த பாம்பு என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு. அந்த பாம்பு கடிச்சதுனால சாகுறோமோ இல்லையோ, அவன் பேசுறானேன்றதுக்காக நம்ம செத்துருவோம் நிறைய பேர். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது என்ன பண்ணல சொல்லுங்க, ஒரு சேதமே கொண்டு வரல. அவன் அதை குறித்து யோசிக்கவும் இல்லை, கலக்கவும் முடியல. ஒரு நாளைக்கு முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடுறான்வான், கடவுள் நம்மளத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு. அடுத்த நாள் தூக்கி போட்டு மிதிச்சு பக்கத்தில் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணலைன்னா சொல்லுங்களேன், ஒரு சேதமும் இல்லை. இப்போ எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது கர்த்தர் என்னை எனக்கு பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர்ல, ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில, நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளையும் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது எனக்கு கர்த்தர் கொடுக்குற முதல் கிருபை என்ன அப்படின்னு சொன்னா, என்ன அது எந்த விதத்திலும் என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? எதுவுமே என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க எல்லாருமே. கேட்கல? பாதிக்க கூடாது. அந்த பாதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, பாதிக்க கூடாதுன்ற உணர்வு முதல்ல உங்களுக்குள்ள வரணும். நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உடனே நமக்கு கோபம் வரும், உடனே நமக்கு டென்ஷன் வரும், உடனே நமக்கு கவலை வரும். அதுவும் யாராவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கோபம் வரும். இல்லை அவ்வளோ, எங்க அப்பாவை எதுக்கு இழுக்கிறீங்க, எங்க அம்மாவை எதுக்கு இழுக்கிறீங்க, எங்க குடும்பத்தை. நம்ம ஆட்களுக்கு, ஆண்களுக்கு பேச்சும் வராது. உங்களை மாதிரி நிறைய சண்டை போடவும் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே டூல் என்ன தெரியுமா? உங்களை ஹையா பிபியை ஏற்றணும்னா உங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வேற எதுவும் தெரியவும் தெரியாது. சண்டை போடணும்னு நினைச்சாலே உடனே யாரை தான் இழுப்பாங்க. ஆமா, நீங்க அது வரைக்கும் நல்லா சண்டை போட்டே இருப்பீங்களா? உங்க மனசு உடையிறது மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அடுத்து நீங்க என்ன ஆரம்பிப்பீங்க சொல்லுங்க? அப்படியே அழுது, அதுதானே நடக்கும், அழ ஆரம்பிச்சு. அதனால சிலருக்கு அந்த பலவீனம் தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, எதுவும் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா பாதிக்கவே. இப்படி ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எதுவும் என்னை சேதப்படுத்தாது. 2 கைகளை உயர்த்தி, இது உங்களுக்கான ஜெபம் மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகளுக்கான ஜெபம். பேலியாளின் மக்களாகிய சிலர், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவனை போல இருந்தான். நீ அதை எனக்கு ஒன்னும் எஃபெக்ட் பண்ணலப்பா, அது என்ன ஒன்னும் பாதிக்கலப்பா,
அது என்ன ஒன்றும் பாதிக்கலப்பா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு பாதிச்சிருச்சு. அவங்க பேசுனது பாதிச்சிருச்சு, அவங்க நடந்துக்கிட்டது பாதிச்சிருச்சு, அவங்க ஊன் பண்ணது மாதிரி பேசுனது உங்களுக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. அந்த பாதிப்பு உங்களுக்கு பல வருடமா உங்களை தொடருது. அந்த பாதிப்பினால தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா ஆவியானவர் மட்டும் உங்களை வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, உனக்கு விரோதமாய் பேசுகிறதோ நடந்துக்கிறதோ அது உன்னை பாதிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை வச்சிருக்கிறது முள்ளுகளுக்குள்ளேயும் உன்னை நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நான் உன்னை வச்சிருக்கிறேன். அவர்கள் கலக வீட்டார் என்று கர்த்தருக்கு தெரியும். கைகளை உயர்த்தி இயேசுட்ட கேளுங்க, இயேசுப்பா சொல்லுங்க முழு பலத்தோட. இனி நான் அதுக்காக அழமாட்டேன், இனி நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, சொல்ல 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 அந்த கிருபை உங்க மேல ஆண்டவர் தருவாராக, அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை கிருபை கிருபப்பா கிருபப்பா கொடுங்க ராஜா, அந்த கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணே. சொல்லுவேலாரு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாம ஆதரவு. ஓ ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவு. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனிடத்துல வந்து, சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், உன்னை நாங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது, உன்னை வெறுத்துட்டோம், உன்னை தூக்கி வித்து போட்டோம், அதனால எங்களுக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி எங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, யோசேப்பு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன நீங்க விற்று போட்டதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், கேட்கல, நீங்க என்ன விற்று போட்டதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், அவ்வளவுதான். நீங்க பண்ணது எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. எப்படிங்க அது பாதிக்காம இருக்க முடியும்? எப்படி நீங்களா இருந்தா என்ன சொல்லி மனசாட்சி கடை உனக்கு? நம்ம அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க இப்படி நம்மளை வருத்தப்படுத்தி இருந்தா நம்மளால எத்தனை பேரால அதை ஏத்துக்கொள்ள முடியும் சொல்லுங்க? சொந்த அண்ணன் தம்பியை கூட பிறந்தவனே தூக்கி வித்து விட்டான் பாருங்க. ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்ன அது ஒண்ணுமே என்ன பண்ணல, என்ன ஒண்ணுமே காயப்படுத்தல, என்ன ஒண்ணுமே காயப்படுத்தல. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, நீங்க ஏதோ அன்னைக்கு இந்த சூழ்நிலையில அப்படி பண்ணீங்க, சரி ஓகே, கர்த்தர் தான், நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே எப்படி மூற்றி மாட்டி நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். அவ்வளவுதான் அவ்வளவுதான், எனக்கு அது ஒன்றும் பாதிக்கல. அதே போல போத்திபாருடைய வீட்டில் போய் இருக்கும்போது செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மேல ஒரு பழிய சாட்டி அவனை தூக்கி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ராஜா, அவன் பார்வோனுக்கு தகப்பனா ஆண்டவர் அவனை மாத்தும் போது அவன் மனசுல முதல்ல இருக்கிறது என்ன தெரியுமா, நான் ரொம்ப காயப்பட்டது இங்க இருக்கிற ஒரு பர்சனால, நான் ரொம்ப காயப்பட்டது போத்திபாருடைய பார்த்து பார்த்து செஞ்சேன் ஒன்னொன்னை உங்களுக்காக. உங்க குடும்பம் எப்படி இருந்த குடும்பத்தை நான் எப்படி கொண்டு வந்து வச்சேன், எல்லாம் அலங்கோலமா இருந்த போத்திபாருடைய வீட்டை அழகுபடுத்தினதே யாருதான்? யோசேப்பிடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, அவன் போற இடத்துல எல்லாத்தையுமே அழகு கிளியர் பண்ணிடுவான்.
நேர்த்தியா கொண்டு, அது ஒரு பெரிய அபிஷேகம். அந்த அபிஷேகம் சிலருக்கு தான் இருக்கும், கசகச கசகசன்னு கிடக்கும் பாருங்க. ஆனா இவங்க போயிட்டாங்கன்னு வைங்களா, ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும், அழகா கிளீனா. அதை தான் அந்தந்த இடத்துல தூக்கி வச்சு, எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கசகசன்னு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையுமே நேர்த்தியாக அழகாக அதை அந்த டிப்ஸில் வச்சுருப்பாங்கன்னு நினைப்பாங்கல்ல, அதை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் உடனே அடுத்த நிமிஷம் கொடுப்பாங்க, அவ்வளோ நேர்த்தியாக. அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப அழகாக, அது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் யோசேப்பினுடைய கிஃப்ட். உங்களுக்கும் அப்படி வேணும். பொதுவாக வந்து சிஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த அபிஷேகம் வேணும். நீங்கள் போனீங்க பாருங்களேன், அசிங்கமாக இருக்கிற இடம் கூட அப்படியே உங்கள் பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கேர்ள்ஸுக்காக நீங்கள் ஜபிக்கணும். மகளே, நீ போன உடனே என்ன பண்ணணும்னா, நீ போகிற வீட்டில் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்னா, கசகசன்னு இருக்கும், ஆனால் நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தணும். ஆமேன். இந்த அண்ணி அப்படின்ற இருக்காங்க பாருங்க ஒரு ஸ்தானம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சிலர் போயிட்டாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சரி பண்ணி, மாமியாரை மாமனாரை குழந்தன்களை அந்த எல்லாத்தையுமே அழகாக, அது ஒரு பெரிய ஸ்கில் தான், அது ஒரு பெரிய அபிஷேகமும் கூட. அழகாக கொண்டு வந்துடுவாங்க, எல்லாரும் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் செய்வாங்க. அது மாதிரி யோசேப்புக்கு அவ்வளவு செஞ்ச யோசேப்புக்கு இப்போ கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ தேவையில்லாத ஒரு வார்த்தை, ஒரு பழி சொல். ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், பரவாயில்லப்பா, எல்லாம் எதுக்கு தான் அப்படின்னு சொன்னால், என்னை உருவாக்குறதுக்கு தான், என்னுடைய நன்மைக்கு தான், என்னுடைய நன்மைக்கு தான். நீங்கள் உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறவங்க அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, வருஷா வருஷம் பெண்ணினால் என்ன பண்றாங்க, அவ்வளவுதான். எல்லாமே அன்னாளுக்கு என்னவா இருக்குதுன்னா காயமா மாறுது. பெண்ணினால் ஏதாவது ஒன்று சொன்னாலே மனசு அப்படி சுருக்குன்னு இருக்கு. பெண்ணினால் வேணும்னே அப்படி பண்ற, பெருசா ஒன்ன நேச்சாராமா, உனக்கு ஃபோன் பண்ணி பேசினாராமா, ஆனா நீ என்னத்த அவருக்கு என்ன ஒரு குழந்தையா பெத்து கொடுக்க முடிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண்டவரே என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, ரொம்ப காயமாகுது. வருஷம் காயமாயிருச்சு. ஆனா இப்போ இந்த வருஷம் ஆண்டவரிடத்துல போயாச்சு, ஜோம் பண்ணியாச்சு, இப்ப திரும்பி வர்றாங்க. அதே போல பெண்ணினாள் வந்து என்னென்னமோ பேசி பார்க்கறாங்க, ஆனா அன்னாளுக்கு என்ன பண்ணல, சத்தமா சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் ஒரு வித்தியாசம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உங்க மனசை ரொம்ப காயப்படுத்தலாம், உங்களை சுக்குநூறா உடைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க போறாரு. அதே நபர்களை நீங்க சந்திக்க போறீங்க, அதே பிரச்சனை நீங்க சந்திப்பீங்க, அதே பழிச்சொல்கள், அதே அவமானம் உங்களுக்கு வந்தாலும் அது ஒரு விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமென். வெள்ளங்கள் புரண்டு ஓடினாலும் உள்ளத்தின் உறுதி ஆசையாதே. வெள்ளங்கள் புரண்டு ஓடினாலும் உள்ளத்தின் உறுதி ஆசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு இருக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு இருக்கிறார். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சொல்லுவோம், பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே
ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரத்தில் தேற்றிடும் வார்த்தைகள் சோதனை வென்றிட தந்திடுவார். எக்காலத்தும் நம்பிடுவேன், திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ஆண்டவரே, என் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அது என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சுத்தி இருக்கிற பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர் என்னை எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, இது உங்களுக்கு ஒரு ஜெபமாகவே மாறிடட்டும், ஜெபமாகவே மாறிடட்டும். நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க ஏதாவது ஒன்று அவங்க செய்யும்போது நீங்க பாதிக்கப்பட்ட உடனே, இப்ப சொல்லுங்க, ஒரு மாமியார் இல்லைன்னா ஒரு மருமக இல்லைன்னா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இல்லைன்னா சர்ச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் இல்லை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க மனசுல ரொம்ப ஊண்டாயிருச்சு, காயமாயிருச்சு. என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம பேசுனது இந்த பிள்ளைக்கு காயமாயிருச்சு, நம்ம பேசுனது இந்த சிஸ்டருக்கு காயமாயிருச்சு, இந்த பிரதர் அதனால ரொம்ப வருத்தப்படுத்துறாரு, சாரிங்க, இப்படி நான் பண்ணியிருக்கவே கூடாதுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேங்க, இவ்வளவு நீங்க கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியல, அப்படியே சொல்ல போறாங்க. ஏதோ ஒரு 10% பேர் அப்படி நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உனக்கெல்லாம் இது தேவைதான், நான் வேணும்னு தான் சொன்னேன், நீ எதுக்கு பாதிப்படைகிற? அப்ப நீ தப்பு பண்ணலன்னா எப்படி பாதிப்பு உனக்கு வருது? உனக்கு அது பாதிப்பு வருதுன்னா அப்ப நீ அப்போ அதற்கு பிறகு உங்களுடைய நீங்க பண்ற அந்த ஃபீலிங், அதுக்கு கூட என்ன இல்லை இந்த உலகத்துல சொல்லுங்க, அதுக்கு கூட வேல்யூவே இல்லைன்னு சொல்லும் போது நான் ஏன் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் சொல்லுங்க? நீங்க காயப்படும் போது, நீங்க வருத்தப்படும் போது அந்த உணர்வாவது உங்களை ப்ளீஸ் பண்ணி சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட உங்க மேல இல்லைன்னும் போது, அவங்க சொல்ற காரியத்திற்காக நான் ஏன் கவலைப்படணும்? அது யாரா வேணா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஒரு நல்ல கணவன், புரிஞ்சுக்கிற கணவன் அப்படின்னா, சரி நம்ம மனைவியை காயப்படுத்திட்டோம், நம்ம இப்படி காயப்படுத்திட கூடாது, அவ இதனால ரொம்ப பாதிக்கப்படுறா, சாரிப்பா, நீ இவ்வளவு தூரம் காயப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ ஒன்னும் அது பெருசா எடுத்துக்காத, திடீர்னு அப்படி வாயில வந்துருச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு கணவனார்ட்ட கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐயோ நான் தப்பு பண்றேன், அது மனசுக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரியே இல்லை. உனக்கு நான் பேசினது கொஞ்சம்னு வச்சுக்கோ, உனக்கு இன்னும் பேசியிருக்கணும், நிறைய பேசியிருப்பேன், சரி அடக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த கணவன்கிட்ட, அந்த மனைவியின் இடத்துல என்ன நம்ம பெருசா எதிர்பார்க்க போறோம்? அவங்கள மன்னிக்கிறோம், அவங்கள நேசிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் இனி என்ன பண்ண மாட்டேன், நான் இனி காயப்பட்டு காலையில திட்டிட்டு போனது சாயந்தரம் வரும்போது வரைக்கும் இந்த திட்டிட்டு போனதை மனசுலயே வச்சிருந்து ஒரு நாள் முழுக்க நீங்க வேதனையோட இருந்தா யாருக்கு சிஸ்டர் பாதிப்பு, யாருக்கு பிரதர் பாதிப்பு? உங்களுக்கு தானே. சொல்லுங்க பார்க்கலாம். அவனோ காது கேளாதவனை போ. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவனோ. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நான் எப்பவுமே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருக்க தான் விரும்புறேன். இந்த விஷயத்துல மட்டும் நான் எப்பொழுதுமே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்டா தான் இருக்க விரும்புறேன். கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட முன்னாடி இருக்கிற டீச்சர் என்னென்ன திட்டுவாங்க நினைக்கிறீங்க? எரும மாடுன்னு திட்டுவாங்க, உனக்கெல்லாம் ஒரு பன்னிக்குட்டி வளர்த்தது கூட நீ ஜாய்க்கலடான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பாட்டுக்கு நிப்பான் பாருங்க, அவனுக்கு ஒரு சொரணையுமே, ஏண்டா உன்னை தாண்டா திட்டிட்டு இருக்காங்க, என்னையா திட்டுனாங்க தெரியலையே எனக்கு, டேய் ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்காங்கடா, மோசமாவா திட்டுனாங்க, எனக்கு அவ்வளவு தூரம் ஒன்று எஃபெக்ட் ஆனது மாதிரி தெரியலையே, என்னமோ அவங்க கொஞ்சம் அவனுக்கு எரும மாட்டு தோலா என்னன்னே தெரில, அந்த டீச்சர் அந்த குச்சியை வச்சு அடிச்சு குச்சி உடஞ்சி டயர்டாகி இந்த எரும மாடுங்களை அடிச்சு நான் தான் டயர்டாட்டேன்னு போய் உட்கார்ந்தா கூட அப்படின்னு ஊதி போட்டு
அவன் வந்து. ஆனா இதுல முன்னாடி பெஞ்சில் இருக்கும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட், ஏ அப்படின்னு சத்தமா சொன்னா கூட அந்த நாள் முழுக்க அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா, துக்கமா. ஏன் அப்படின்னு, டீச்சர் என்ன ஏன்னு திட்டினாங்க, டீச்சர் என்ன ஏன்னு திட்டினாங்க, சிஸ்டர் வீட்டில் போயும் அப்படிதான், டியூஷனும் ஓடாது, வீட்டில் போய் ஏமா ஒரு மாதிரி இருக்கிற, டீச்சர் எனக்கு திட்டினாங்க, டீச்சர் என்ன திட்டினாங்க அப்படின்ட்டா, ஏன்னாங்க. ஏன்னு திட்டுனதா அவ்வளோ ஃபீலாக எடுத்து அதை யோசிச்சு. நீங்கள் யாராக இருக்க விரும்புறீங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இல்லை? நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க, எனக்கு என்னமோ இங்கே பார்க்கறதுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் நிறைய அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது. உங்களை சொல்லி பார்த்தா தெரியும். ஆமாம், உங்களை ரொம்ப அப்படி பக்குவமாக நடத்தினா தான் நீங்கள் பக்குவமாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கும். இல்லை, இந்த ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படி தான். ஸோ ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஜெபிச்சுட்டு தான் போக போகிறோம். இது மேலான அபிஷேகம், இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். என்ன அப்படின்னு சொன்னால், எதுவும் என்னை சேதப்படுத்துவது. ஹல்லேலூயா. அந்த பாட்டை பாடலாமா? ரொம்ப அழகான பாடல். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவாரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திடுவார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திடுவார். இப்ப சொல்லுவோம், எக்காலத்தும் நம்பிடுவோ, திக்கற்ற மக்களின் மாறை வீடம். சொல்லுங்க எல்லாரும், பக்கபலம், சத்தமா, பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்க. சத்தமலால் பக்கபலம், இக்கட்டில் இயேசுவே. அடுத்த சரணம் சூப்பரா இருக்கும். வெள்ளங்கள் புரண்டு ஓடினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. சொல்லுங்க எல்லாரும், வெள்ளங்கள் புரண்டு ஓடினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு இருக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நாடு. இப்ப கைகளை மேல தட்டி, எக்காலத்தோ நம்பிடுவே, திக்கற்ற மக்களின் மாறை விடும். ஓ பக்கபலம், பாதுகாப்பு, இயேசுவே ஆடை. சொல்லுவோம், பக்கபலம், இயேசுவே பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவே, கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் என் தேவனின் அன்பில் நீரை. இப்ப சொல்லுவோம், எக்காலத்தோ எக்காலத்தோ நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மாறை விடும். ஓ பக்கபலம், பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஓ
கேவலம் பாதுகாப்பு இயேசுவே அடைக்கலம். ஆண்டவரே, எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது, எனக்கு பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர்ல நான் உட்கார்றதுக்கு கர்த்தரை கொண்டு போகும்போது, எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் எய்கிற அம்புகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற வார்த்தைகள், எனக்கு விரோதமாய் வருகிற எதுவுமே என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க. பாதிக்க கூடாது. கம்பெனிக்கு போறீங்க, மேனேஜர் ஒரே குடைச்சலா இருக்குது. எப்பா அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே என்னமோ எதிரிய பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. உங்களை பார்த்தாலே பிடிக்கல. எல்லாத்துக்குமே திட்டு, எந்திரிச்சா திட்டு, குமிஞ்சா திட்டு, எல்லாத்துக்குமே திட்டு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் போக மாட்டேன், நான் போல, எனக்கு பிடிக்கல. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவ்வளவு திட்டையும் வாங்கிட்டு அந்த பூட்டை போட்டு பூட்டும் போதே எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுறது, ஆஃபீஸ்லேயே பூட்டி போட்டு வெளியில வரும்போது நிம்மதியா ஸ்ட்ரெயிட்டா வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு, எப்படின்னு இன்னைக்கு ஆஃபீஸ் பரவாயில்ல, வழக்கம் போல தான், கத்திட்டே கிடந்தான் ஒருத்தன், என்ன பண்றது, அவ்வளோதான், கேட்டும் கேட்காம வந்துட்டேன். அப்படின்னா நீங்க தப்பு பண்ணி அந்த கத்துறதுக்கு நான் சொல்லலை. சிலருக்கு பொறாமையினால, சிலருக்கு பிடிக்காததுனால இந்த மாதிரி நாலாவது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பிள்ளைங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த டீச்சருக்கு என்னை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது மம்மி, அந்த டீச்சருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, அந்த டீச்சர் மட்டும் கிளாஸ் மிஸ் ஆகிறதா நான் படிக்கவே மாட்டேன் போ இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு நீங்க உடனே சொல்லணும். உடனே நீங்க போனை போட்டு, டீச்சர் என் பிள்ளைய மட்டும் நீங்க கார்னர் பண்றீங்களாமே, என் பிள்ளைய மட்டும் நீங்க வந்து தனியா ட்ரீட் பண்றீங்களாமே, எப்படி டீச்சர், நீங்க ஒரு டீச்சரா இருந்துட்டு என் பிள்ளைய மட்டும் எப்படி டீச்சர் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த டீச்சர் அப்படி கார்னர் பண்றாங்கன்னா அதுலயும் ஒரு நன்மை இருக்கும். உங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, நீதிமான் உனக்கு தலை மேல குட்டுறது உனக்கு என்ன வார்த்தை மாதிரி இருக்குன்னு சொன்னா உடனே உங்க பிள்ளைங்க அடுத்து கேட்பாங்க, அவன் நீதிமானா, நீதிமானா இருந்தா அப்படி திட்டுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்லி கொடுங்க, சரி அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, டீச்சர் தானே திட்டுறாங்க, சரி ஓகே வாங்கிக்கோ திட்டு இப்போதைக்கு, அது முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லா பண்ணி கொடு, அதுக்கப்புறம் சரியாயிடும். இப்படித்தான் வளர்த்தணும். ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி தவறுறோம். அதை அப்படி வளர்த்துறது இல்லை. உடனே பிள்ளைக்காக போயிட்டு ஒன்று சண்டை போடுறது, இல்லைன்னா சாரி வாங்கி கொடுக்குறது. சாரி வாங்கி கொடுத்தாலும் நிறைய பேர் என் பிள்ளைய மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க டீச்சர், என் பிள்ளைய ரொம்ப திட்டிடாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். பிள்ளை பழகட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. எதுவும் என்னை சேதப்படுத்த மாட்டார். ஸோ அவ்வளோ பாரத்தை தன்னுடைய தலையின் மேலே அவங்க அப்பா தூக்கி வைக்கிறாரு. நீ போய் ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டு பிள்ளைகளை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. தலை மேல இவங்க இத்தனை பேருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களுக்கெல்லாம் செய்யறது கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா கூட பிறந்த சகோதரனுக்கு செய்யறதுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். புரியுது? பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து ஒரு சட்டையை கேட்டான்னு வச்சுங்களேன், 1 2 எடுத்துக்கடா அப்படின்னு, கூட பிறந்த அண்ணன் கேட்டான்னு வச்சுக்க, டே ஒழுங்காரு, என் சட்டையை எடுக்கிற வேலையை வச்சுக்காத, அதெல்லாம் நடக்காது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நமக்கு அப்படி 1 இருந்ததுனால அப்படி இருக்கும். ஆனா அவ்வளோ தூரம் சாப்பாடை சுமந்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்து, இப்போ கோலியாத்துக்கு பயந்து அத்தனை பேரும் ஓடிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றா அப்படின்னு தான் கேட்டார். கேட்ட உடனே ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான். எதுக்கு வந்த போ. அதுவும் எப்படி பண்ணாம பாரு, எப்படி ஊண்டிங் பண்றான் பாருங்க. நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், சாப்பாடு கொடுத்துட்டு இல்லப்பா, நீ போப்பா, நீ சின்ன பையன், உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அந்த கொஞ்சம் ஆடுகளை, எவ்வளவு ஆடுகளை, அதுவும் அந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்னா கூட பரவாயில்ல. நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில்? ஹலோ, அந்த இடத்துல எதை ஆட் பண்றாரு? இப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்மளை பார்த்து என்ன நீ சமைக்கிற அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல. ஆனா அதுல ஒரு ஊனி, நீ என்னைக்குத்தான் நல்லா சமைச்சிருக்க. புரியுதா உங்களுக்கு? ஹலோ,
அது அப்படின்னா அந்த அந்த ஒரு வார்த்தை நம்மளை என்ன படுத்தும்னா ரொம்ப காயப்படுத்தும். இப்போ தாவீதை பார்த்து, நீ அந்த கொஞ்சம் அந்த ஆடுகளெல்லாம் எங்கப்பா விட்டு வந்த, நீ போப்பா யுத்தத்தை பார்க்கல, கொஞ்சம் ஆடுகளை அப்படின்னா எங்க அப்பாவுக்கு எவ்வளோ ஆடு இருக்குது, ஆனா உன்னை நம்பி அவர் ஆடை கூட கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, அதான் சொல்லாம சொல்றாரு. ஆனா யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். 29வது வசனத்தை வாசிங்க, 29வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு, ஹலோ இதுல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சாகுங்க. ஹலோ உண்மைதானே, நான் உனக்கு அவ்வளவு தூரத்தை அந்த சோத்தை தூக்கிட்டு வந்தேன்ல, என்ன அடிக்கணும்டா. அவர் சும்மா இருக்காம என்ன உசுப்பேத்தி என் தலைமையில சோத்தை கொடுத்து உங்களுக்கு அனுப்புனாரு பாருங்க. நான் இந்த நேரத்தில் இவ்வளவு வெயில்ல சோத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தா தின்னுட்டு அமைதியா உட்காந்து என்னை அனுப்பி விடாம உங்களுக்கு ஓவர் பேச்சு, கொஞ்சம் ஆடுன்னா சொல்ற, சரி நீ அடிப்பட்டு சாங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் கிளம்புறேன்னு நம்ம கிளம்புவோம். ஆனா தாவீது என்ன பண்ணல தெரியுமா, அண்ணன் தானே, சரி பரவாயில்ல போடா விட, அப்படி இல்லை. அடுத்து மனசுக்குள்ள ஒரு காயம் கூட ஆகாம அவன் முன்பு வேறு ஒருவனிடத்திற்கு போய் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவனுடைய சகோதரன் அவனை ஊண்டிங்கா பேசினது எதுவுமே அவன் மனசுக்குள்ள என்ன பண்ணல, பாதிக்கவே. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பை உங்களுக்குள்ள உண்டு பண்ணியிருக்கு, எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்குது. வெளியில் நீங்கள் சிரிக்கலாம், வெளியில் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கை, சிலருடைய வார்த்தை, சிலர் நடந்துக்கிட்டது, சிலர் உங்களுக்கு செஞ்சது, இதெல்லாமே உங்கள் மனசை பாதிச்சு 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 நீங்கள் அழுது சிக்காயி மன கஷ்டப்பட்டு இப்போ கூட நிம்மதியாக கூட நீங்கள் இல்லையே. உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடை கூட நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல், சரியாக தூங்க முடியாமல், நல்லா உடுத்த கூட முடியாமல், உங்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாமல், யாரோ ஒருத்தர் என்னமோ பேசினதுக்காக அது உங்களை இவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ளே நடத்தி இப்படி உங்களை உட்கார வச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் அந்த அங்கலாய்ப்பை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறாரு. இல்லை, அவனோ காது கேளாதவனை போல, காது கேளாதவனை போல. சிஸ்டர் தூக்கி போட்டுருங்க, பிரதர் தூக்கி போட்டுருங்க, அன்பு தகப்பனை தாயை தூக்கி போட்டுருங்க, பரவாயில்ல. எதுவுமே உங்களை என்ன படுத்தக்கூடாதுன்னா, எதுவுமே பாதிப்புள்ள. ஒருவேளை அந்த நிமிஷம் நீங்க கஷ்டப்படலாம், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அது பாதிக்கிற அளவிற்கு நீங்க போகவே கூடாது. அந்த வார்த்தை உங்களை பாதிக்க கூடாது, அந்த செயல் உங்களை பாதிக்க கூடாது, அந்த சூழ்நிலை உங்களை பாதிக்கவே கூடாது. எதுவுமே உங்களை பாதிக்க கூடாது, எதுவுமே உங்களை பாதிக்க கூடாது. உங்களை பார்த்து கர்த்தர் பேசினாரா, ஆண்டவர் உங்களை திட்டுறாரா, இல்ல ஆண்டவர் உங்களை விட்டு தூரத்தில் நிற்கிறாரா, நீங்க கவலைப்படலாம். ஆண்டவரே, ஆண்டவரே தூரத்தில் நிற்கிறீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மீண்டும் எடுங்க, அதுக்காக நீங்க போராடுங்க, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா மனுஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா இரக்கம் இல்லாத உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எதை வேணாலும் பேசும், எதை வேணாலும் செய்யும், நல்லா வச்சுக்க பொறுப்பு யாருடையது அப்படின்னா என்னுடையது. ஆமேன். இல்லைன்னா அந்த கணவனாரோட சேர்ந்து குடும்பத்தை கட்ட முடியாது, மனைவியோட சேர்ந்து அந்த குடும்பத்தை கட்ட முடியாது, அந்த சமுதாயத்தோட சேர்ந்து அந்த குடும்பத்தை கட்ட முடியாது. அந்த இடத்துல உங்களால் வேலை கூட பார்க்க முடியாது, வேலை கூட பார்க்க முடியாது. இவ்வளவு சென்சிட்டிவாக நீங்களும் வளரக்கூடாது. உங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படி வளர்த்திடவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் நான் ஸ்பெஷலாக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்குள்ள வார்த்தை யாருக்கு ஒருவேளை யாருக்காக ஆண்டவர் பேசினாரோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக கண்டிப்பாக நான் ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், இன்னைக்கு கூட இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவ்வளோ வருத்தத்தோடு தான் வந்தேன். ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க? ஒரு இரக்கம் வராதா பாஸ்டர்? என் சரீரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இரக்கம் வராதா? என்னுடைய பலவீனத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு இரக்கம் வராதா? இப்போ கூட இவ்வளோ பேசணுமா, இப்போ கூட இவ்வளோ சொல்லணுமா? என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. நான் இவங்களுக்கு உண்மையாக இருந்து என்ன கிடைக்குது? இவங்களுக்காக உழைச்சி நான் என்னத்தை பார்த்துட்டேன்? என்ன செய்ய ஒரு உணர்ச்சி, என் வயசை தாண்டி தானே பாஸ்டர் இவங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்காது?
எனக்குன்னு ஒரு இருதயம் இருக்கணும். அப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்து அப்படியே நீங்க வாழ்றதுக்கு கூட விருப்பம் இல்லாம இருக்கலாம். பிடிக்கல இவங்க மத்தியில் என்ன உயிரோட வைக்கிறதுக்கு என்ன எடுத்துக்குங்க ஆண்டவரே, இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்துற, அந்த மாதிரி கூட நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு விருப்பமே இல்லாம இருக்கலாம். நீங்க இதுவரைக்கும் இப்படி ஜெபிக்கலாம், ஆனா இப்ப ஜெபிச்சிருக்கலாம். அவங்க சாகட்டும்னு கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, மாற வேண்டியது அவங்க இல்ல மகளே, மாற வேண்டியது அவங்க இல்ல மகனே, மாற வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா நீதான் மாறணும், நீதான் மாறணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் வந்து அப்படிப்பட்டவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். அவர்கள் கலக விட்டார். மனுப்புத்திரனே, நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படவும் அவர்கள் வார்த்தைக்கு அஞ்சமும் வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும், தேள்களுக்குள்ளே நீ வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். அப்படித்தான் அவங்க கேரக்டர். ஆண்டவர் தான் சொல்றார், அதுதான் அவங்களுடைய நேச்சர், அதுதான் அவங்க கேரக்டர். அவங்க மாறுவாங்களா? நோ. அவங்க திருந்துவாங்களா? நோ. அவங்க வந்து மனசுக்கு வருத்தப்படுவாங்களா? இல்ல. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா சேஞ்ச் ஆக வேண்டியது, மாற வேண்டியது யார் அப்படின்னா ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிற நம்ம தான், நீங்க தான், நம்ம தான் மாறணும். நம்மளை தான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்ம சரி ஆவோம், நம்ம ஸ்ட்ராங் ஆவோம், நம்ம தைரியப்படுவோம், நம்மளை மாத்திக்குவோம். நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு எதிராய் வந்தாலும், பிடிக்காத இடத்துல கர்த்தர் என்ன உட்கார வச்சாலும், அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாய் நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை பேசுவாங்க, நாளைக்கு இன்னொன்னு பேசுவாங்க, அடுத்தது இன்னொன்னு. அவ்வளவுதான். அவங்களுக்கு காரணங்கள் வந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு சூழ்நிலை வந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு காரியங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அதுல வந்து மாற்றமே இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு இது வாயில போட்டு மெல்றதுக்கு, நாளைக்கு இன்னொன்னு, அடுத்த நாள் இன்னொன்னு. ஆனா கர்த்தர் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ யாராவது ஒருவர் ஆன்லைன்லயா இருக்கலாம், இங்கே இருக்கலாம், பாஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்த செய்தி எனக்காக தான் பாஸ்டர், நான் தான் அப்படி இருக்கிறேன், நான் வந்து நெரிஞ்சல்களுக்குள்ள இருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என் புள்ள நெரிஞ்சல்களுக்குள்ள தான் இருக்கா, முள்ளுகளுக்குள்ள இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன தைரியப்படுத்தி இருக்கிறார். எனக்கோ என் குடும்பத்திற்கோ இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது எந்த விதத்திலும் சேதாரமே இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு மெழுகு போல உங்க மனசுல இருக்கிற அழுத்தங்களை அப்படியே உருக பண்ண போகிறது. அந்த பிரச்சனை மெழுகு போல உருகி போக போகிறது. அந்த காயங்கள் அப்படியே மெழுகு போல உருகி போக போகிறது. இத்தனை நாட்களும் உங்களுக்கு இருந்த காயங்கள் இன்னைக்கு மாற போகிறது. உங்களை ஊன் பண்ண அத்தனை பேரையும் மன்னிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களை கடினமாய் நடத்தின அத்தனை பேரையும் மன்னிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போறாரு. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை குறைவாய் அல்ல, கர்த்தர் உங்களை நிறைவா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு செஞ்சும் அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. இனியும் அவர் நல்லா வைக்கிறதுக்கு வல்லவர். ஹல்லேலூயா. பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ஸோ ஸ்பெஷலா அப்படிப்பட்டவர்களுக்காக மட்டும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு எல்லாருக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, ஒரு சில ஜெப விண்ணப்பர்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்கன்னா, உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் மறக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப வருத்தமாக ரொம்ப ஊண்டிங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அது ரொம்ப காயமாக மாறி அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது,
எனக்கு உள்ளுக்குள்ள அது என்னை தைக்குது ஒவ்வொரு நாளும். அந்த வார்த்தையாக இருக்கலாம், அந்த செயலாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண போகிறேன். அப்படி எழுப்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று, ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய கரங்களை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்காவது, பாஸ்டர் நீங்கள் சொன்ன இன்னைக்கு கொடுத்த அத்தனை செய்தியையும் என்னுடைய மூத்த மகளுக்கு தான், இளைய மகளுக்கு தான், எங்கள் மகனுக்கு தான் அப்படின்னு சொன்னால் கூட, ஹல்லேலூயா. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம். அப்போ பேசின வார்த்தைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் மறக்க முடியாம, இத்தனை நாளாக உங்களுக்கு ரொம்ப அது உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் எதுனாலும் ரொம்ப உடனே டக்கு டக்கு டக்குனா நான் ஊண்டிங்க ஆயிடுறேன், சீக்கிரமா நான் வந்து மனசு கஷ்டப்படுறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஒரு ஸ்ட்ராங்காகவே நான் இல்லை, நான் ஒரு தைரியமானவனாவே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் ஏன் பெரிய விஷயமா எடுத்துக்கிற, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான், எல்லாரையும் திட்டுறது தான். ஆனா எனக்கு அப்படி எல்லாரையும் திட்டுறது மாதிரி எடுத்துக்க முடியல, எல்லாரையும் பேசுறது மாதிரி என்னால் எடுத்துக்க முடியல, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, அது என்னை ரொம்ப காயப்படுத்துது. அப்படியே கைகளை மேலே உயர்த்தி பெலன் தருகிற அவங்க மட்டும், இந்த சூழ்நிலையில கடந்து வர்றவங்க மட்டும் உங்களுடைய கைகளை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே ஒரு இரக்கம், இயேசுவே ஒரு இரக்கம், இயேசுவே ஒரு இரக்கம். இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் அப்படியே கடந்து வருவதாகப்பா, கடந்து வருவதாகப்பா. திருச்சபையில, ஆன்லைன்ல, ஆண்டவரே, யாருடைய இருதயம் எல்லாம் எல்லாமே ஹர்ட் ஆகுதுப்பா, எல்லாமே. சிலர் பார்க்கிற பார்வை என் பிள்ளைகளுக்கு அப்படியே வருத்தத்தை கொடுக்குது, சிலர் பேசுகிற பேச்சு அவங்க இருதயத்தை அப்படியே உடைச்சு வருத்தப்படுத்துது, சிலர் நடந்துக்கிற விதமே என் பிள்ளைய அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது என்னமோ ஒன்றும் இல்லாதவளாமாவும், ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்ட, அவங்க பார்க்குற பார்வையே பிடிக்கலப்பா, அவங்க பார்த்தாலே என் பிள்ளை உடஞ்சு போகுது. ஆனால் இப்போ உம்முடைய இரக்கம் உள்ள கரம் இல்லை, உன்னை நெரிஞ்சலுக்குள்ள வச்சாலும், உன்னை முள்ளுகளுக்குள்ள நான் வச்சாலும், நீ தேள்களுக்குள்ள கூடியிருந்தாலும், அவர்கள் கலக விட்டார்னு எனக்கு தெரியும். அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் சாட்சியா நிறுத்துவேன்னு தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன அந்த தெய்வம் இப்ப அந்த பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராகப்பா. ஓ தரலரத்னரேல சத்தமா இயேசுவே, முழு பலத்தோடு கிருபை 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 ஜெபிங்க, சத்தத்தை உயர். அந்த ஆறுதல் ஆண்டவரால உண்டாகிறது, அந்த தேர்தல் ஆண்டவரால உண்டாகிறது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தையை கேட்க பண்ணுகிறவர் கர்த்தர். மகளே, இந்த வார்த்தை உங்களுக்காக தான், மகனே, இந்த வார்த்தை உங்களுக்காக தான். இயேசுவே 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 இயேசுவே. பெலன் 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 பெலன், தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பெலன், தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பெலன். இப்போ 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அக்கினி 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 அக்கினி. பலவீனமான அந்த சரீரம் இப்பொழுது பலன் அடையட்டும், அந்த மனசு இப்ப பலன் அடையட்டும். இது திருச்சபையில மட்டும் இல்ல, எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பலன் இப்பொழுது அந்த பிள்ளையை பற்றி பிடிக்கட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஆறுதல் படுத்துகிறவரே, அனல் மூட்டுகிற தெய்வமே தெய்வமே தெய்வமே, காயங்களாற்றும் வைத்திய, கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாள நிவ, காயங்களாற்றும் வைத்திய, கருத்தாய் விசாரி சிநேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாள நீவ. இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்
உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருப்பார். இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருப்பார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இது ஸ்பெஷலா நீங்க பேசின சத்தம். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சிலரை அதற்காகவே தான் அட்டெண்ட் பண்ண வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளை சோர்ந்து போனதை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் பார்த்தீங்க. என் பிள்ளை ரொம்ப உடைக்கப்பட்டு வந்திருக்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. அதுக்காக இன்னைக்கு நேருக்கு நேர் நீங்க பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இனி உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, எதுவும் சேதப்படுத்த முடியாது. இப்போ நீங்க ஒரு அனாயிண்டிங், இப்போ ஒரு அபிஷேகத்தை நீங்க கொடுக்கணும். என்ன வந்தாலும் அது எங்க பிள்ளைய சேதப்படுத்தாதபடிக்கு. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த சத்தம் தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடப்பதாக. Thank you Jesus. பெரிய அதிசயமாய் ஆச்சரியங்களை கர்த்தர் காண பண்ணுவீராக. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக எல்லாருக்காகவும் ஒருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஸோ இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அற்புதம் நடக்கணும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் கேட்கப்படணும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் எந்த பிள்ளை எந்த காரியத்திற்காய் உடைஞ்சு போய் கேட்குறாங்களோ அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஜெபத்தோட வந்திருக்கிறாங்க, இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கண்ணீரோட வந்திருக்கிறாங்க. இதே போல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு சாட்சியோட இன்னைக்கு ஜெபிக்கிற அந்த காரியத்தில் என் பிள்ளை சாட்சியோட வரணும், சாட்சியோட ஆன்லைனில் அட்டன் பண்ணணும். அதனால எல்லாரும் அப்படியே கரங்களை ஒருத்தருக்கு கரங்களை பிடிச்சி நல்லா ஜெபிக்க போறோம். நல்லா ஆன்லைனில் இருக்கிறவங்களும் முடிஞ்சவங்க எங்களோட ஜெபத்தில் அப்படியே கலந்து கொள்ளுங்க. நீங்க தனியாக இருக்கிறவங்க தனியாக அப்படியே மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து ஜெபம் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக நான் ஜெபம் பண்ணாட்டாலும் தனித்தனியாய் சந்திக்கிற ஒரு தேவன் உங்களை சந்திக்கிறது அவர் கை உங்க மேலே வைக்கும். அவர் சொல்றார், என்னிடத்தில் வந்திருக்கிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறார்ல. உங்களை கண்டிப்பா ஆண்டவர் புறம்ப தள்ள மாட்டார். நீங்க கைகளை கோர்த்து பிடித்திருக்கிற அந்த பிள்ளைக்காக வைராக்கியமா ஜெபிங்க, நல்ல பாரத்தோட ஜெபிங்க. அவங்கள நீங்க முகம் பார்த்ததே இல்லாம இருக்கலாம், அறிமுகமே இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. சகோதரனுக்காக சகோதரிக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பாரு. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க முகத்தை நம்ம பார்க்கல, ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை ஆராதனையில சாட்சி எழும்பணும், சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். தகப்பனே தகப்பனே, அப்பா என் பிரதருக்குள்ள என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும், என் சிஸ்டருக்குள்ள என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும், என் தாய் தகப்பனுக்குள்ள என் மகளுக்குள்ள எது இருந்தாலும் இப்போ வானம் திறக்கிற தெய்வம், சத்தத்தை கேட்கிற தெய்வம். தேவனுடைய ஜனங்கள் வீட்டார் அப்படியே ஜெபிச்சிட்டு இருக்கும் போது சிறைச்சாலையில இருந்த ஆண்டவரே பேதுருவை தட்டி எழுப்பி கொண்டு வந்தீங்களே, நாங்க இங்க ஜெபிப்போம், அங்க அற்புதம் நடக்க போகிறதற்காய் 1000 கிலோமீட்டர் தாண்டிய அற்புதம், 1,00,000 கிலோமீட்டர் தாண்டிய அற்புதம், சபையில அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, எந்த ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்பு உங்க சமூகத்துல வந்து எட்டட்டும்பா, எட்டட்டும்பா. நீர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம், நீர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அந்த விஷயத்துல இப்பொழுது அவர்களுக்கு நீர் நீதி செய்யுங்க ஆண்டவரே, நீதி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, எப்பாத்தா அப்படின்னு சொல்லுங்க, திறக்கப்படுவாயாக என்று சொல்லுங்க ஆண்டவரே. இதோ ஒரு ரகபோத்துன்னு சொல்லுங்க ஆண்டவரே. யெகோவா ஈரே,
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்றேன், அப்படியே ஜெபம் பண்ணிக்கலாம். ஒன்று, வர்ற 15ஆம் தேதி சண்டே ஈவினிங் வந்து தொழில் மற்றும் வியாபாரம், சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்களுக்காக பிஸ்னஸ் மேன் ஃபெலோஷிப், அவங்களுக்கு வந்து எப்படி அந்த தொழிலெல்லாம் பண்ணுறது, ஆண்டவருக்குள்ளே எப்படி பண்ணுறது. போன மீட்டிங்கை ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஸோ வர்ற 15ஆம் தேதி வின்சர் கார்டனில் வச்சு அகைன் அடுத்த மீட்டிங். அதனால் ஸ்பெஷலாக வாலிப தம்பி தங்கச்சிகளை எதிர்பார்க்குறேன். அவங்கள அடுத்த லெவலில் ஆண்டவர் கொண்டு போகணும். அந்த மீட்டிங்கை மனசில் வச்சு அகைன் ஏப்ரல் வந்து 13, 14 ஆகிய 2 நாட்கள்லையும் சர்ச்சில் இருக்கிற ஆண்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் இருக்கிற தலைவர்கள் ஆண்கள், திருமணமான எல்லா ஆண்களுக்கும் வால்பாறையில் வச்சு ஒரு மீட்டிங் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் ஆண்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப்பு, அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றணும், அவங்க ஆண்டவரோட நடக்கணும். அதனால ஆண்கள் அந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அகைன் வந்து வருகிற மே மந்தினி வந்து எல்லாருக்கும் இந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் அப்படின்னா 2ஆக வைக்கிறோம். 1 சிறுவர்கள் கொண்டாட்டம், டீன்ஸுக்கு மட்டும் 1 வீக் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஒரு கேம்பு மாதிரியே பண்ணுறோம். அந்த 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை தனியாக அவர்களுக்காக 1 வீக் வந்து ஒரு யூத் மீட்டிங் மாதிரி நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் போன செவ்வாய்க்கிழமை அன்று மும்பையில் வந்து வாலிபர் கூடுவ நடந்துச்சு. ஆண்டவர் வந்து அதில் ரொம்ப பெரிய அளவில் கர்த்தர் மகிமையாய் நடத்தினார். ஸோ கிட்டத்தட்ட அது எனக்கு பழக்கமே இல்லாத ஊர், ஆனால் 1200 பேர் அந்த இடத்துல அட்டன் பண்ணாங்க. ஸோ நிறைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தாங்க. அங்கே மும்பையில் இருக்கிற பிள்ளைகள், அந்த கூட்டத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணின பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்ல சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து இது வரைக்கும் இங்கே மும்பையில் நடந்தது மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ பிள்ளைங்க வந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு வந்து நிறைய பேர் வந்ததுனால கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சாப்பாடு எடுக்க போயிட்டு வந்தால் அதுக்குள்ளே நான் செக்ஷனை ஆரம்பிச்சிட்டேன். உடனே உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க. சரிப்பா சாப்பாடு வந்துச்சு, வந்து சாப்பிட்டுட்டு உட்காருங்கன்னு கேட்டால் இல்லை முடிச்சதுக்கு அப்புறமே சாப்பிட்றோம் அப்படின்னு அவ்வளோ வாஞ்சையாய். ஸோ மும்பையில் அப்படியே ஒரு ஆண்டவர் செஞ்சார். அதனால் உங்கள் ஜெபங்கள் என்னை அதிகமாய் தாங்கினது. உங்கள் ஜெபம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற பிள்ளைகளே செலவு செய்து அந்த கூட்டத்தை ரொம்ப நேர்த்தியாய் நடத்தினாங்க. நிறைய பேர் அதற்காக உதவி செய்தார்கள். ஸோ எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காங்க. நம்ம திருச்சபையிலிருந்தும் லீடர்ஸ் 2-3 பிள்ளைங்க, நம்ம ஆன்லைனில் இருக்கிற ஒரு பிரதரு, அப்புறம் வந்து சர்ச்சில் இருக்கிற தம்பிங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் பக்கத்தில் போயிருந்தோம். அது எனக்கு ரொம்ப மரியாதையாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாரும் பின்னாடி இருந்த நிறைய பிள்ளைகள் உழைத்தாங்க. ஸோ ஆண்டவர் இந்த கூட்டத்தை வெற்றியாய் நடத்தினார். ஸோ அதே போல் எல்லா இடத்துலையும் நடத்துகிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். திருச்சபையிலோட நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நடத்தணும். அடியனை கர்த்தர் பலப்படுத்தணும். அதனால் இது எல்லாத்துக்காக கடைசியாக ஒரு ஜெபத்தை செய்து, ஆண்டவரே நடக்கவிருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் உம்முடைய திரு கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராகப்பா. இந்த ஊழியத்தில் இன்னும் லட்சங்களை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. எந்தெந்த இடத்துலெல்லாம் நாங்கள் போய் நிற்கிறோமோ அந்த இடத்துலலாம் உங்கள் நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக, உங்கள் வல்லமை அந்த இடத்துல விளங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கூட்டங்களுக்காய் உழைத்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து, இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. பின்னணியிலே நின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆன்லைனில் இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய ஒரு வல்லமையான கிரியை நடப்பதாக. ஆண்டவரே எங்க திருச்சபை இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு மட்டும் இல்லை, இங்கிருந்து நிரம்பி வழிகிற இந்த ஆசீர்வாதம் உலக நாடுகள் வரையிலையும் பல லட்சக்கணக்கான